Dear teachers, welcome to JSN English Learning. We are with Judith Wright's poem, A Request to a Year. டைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. Request to a Year அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பனிங்லேயே நமக்கு வாட் இஸ் த ஃபோக்கஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. The speaker is the poet herself. Judith Wright தான் ஸ்பீக்கர். She is making a request to a year. அவ்வளவுதான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. டைட்டில்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸ்பீக்கர் இஸ் மேக்கிங் a request to a year. Teachers, I think someone has kept the mic on and there is some disturbance. Okay, very good. So the speaker is Judith Wright. She is making a request to a year. இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இயர் வந்து நான் உனக்கு ஏதாவது ஒரு பிளெஸிங் தரேன் என்கிட்ட கேளுன்னு சொல்லிச்சா அப்படின்னா இல்லை. அப்ப ஓப்பனிங் லைன் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இஃப் த இயர் இஸ் மெடிடேட்டிங் அ சூட்டபிள் கிஃப்ட், ஒருவேளை அப்படிதான் அவங்க தொடங்குறாங்க. ஒரு கண்டிஷனல் கிளாஸ் வச்சு ஒரு போயம் தொடங்குறாங்க. ஒருவேளை இந்த ஆண்டு, இந்த காலம், இந்த நேரம் என்கிட்ட வந்து ஒருவேளை இந்த ஜூடித் ரைட்டுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு என் முன்னாடி வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டா, நான் என்ன வரேன் கேட்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் போயமே தொடங்குறாங்க. Okay, so she is actually beginning the poem with a imaginative condition. ஒருவேளை இந்த ஆண்டு என்னிடம் ஒரு gift கொடுக்கலாம்னு நினைச்சு வந்து என்ன gift வேணும் ஜூடித் ரைட்டுன்னு கேட்டா, நான் இதை தான் கேட்பேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்ல போறாங்க. என்ன கேட்பாங்களாம்? I should like it to be, எனக்கு அவங்க gift வேணும், என்ன gift வேணும் கேட்டு வாங்கிக்கோ என்கிட்ட இருந்து அப்படின்னு ஒருவேளை இந்த ஆண்டு என்னிடம் ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நான் என்ன கேட்பேன்? I would like to ask for the attitude of my great great grandmother. கிரேட் கிரேட் கிராண்ட்மதர் கிட்ட ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. அந்த ஆட்டிடியூட நான் கேட்டு வாங்க முயற்சி பண்ணுவேன். யாரிடம் இருந்து அந்த ஆட்டிடியூட வாங்க முயற்சி பண்ணுவேன்? இயர்கிட்ட இருந்து வாங்குவேன் அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்ப இந்த கிரேட் கிராண்ட் மதர் ஆட்டிடியூட் எப்படி யாரு அப்படின்னா அடுத்த லைன்ல இருக்கு. தேர்ட் லைன்ல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லைன்ல இஃப் த இயர் இஸ் மெடிடேட்டிங் a suitable gift, என்ன கொடுக்கலாம் ஜூடித் ரைட்டுக்குன்னு அது ஒரு வேளை யோசிச்சா நான் என்ன கேட்பேன்? அந்த கிரேட் கிராண்ட் மதருடைய ஆட்டிடியூடு கேட்பேன். இந்த கிரேட் கிராண்ட் மதர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அடுத்த லைன்ல சொல்றாங்க. She was a legendary devotee of the arts. வரலாறு இவங்களை பத்தி பேசியிருக்கு. எப்படி பேசியிருக்கு அப்படின்னா, இந்த கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் ஜூடித் ராய் வாஸ் அ டிவோட்டி ஆஃப் த ஆர்ட்ஸ். ஆர்ட் ஃபார்மர் ரொம்ப விரும்பின ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி உடைய ஆட்டிடியூடு எனக்கு வேணும் அப்படின்னு தான் நான் வந்து அந்த இயர்கிட்ட கேட்பேன் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்ல அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனிங்லயே த இயர் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது வந்து லிவிங் பீயிங் அப்படின்னா இட் இஸ் நாட் அ லிவிங் பீயிங், இட் இஸ் அ அப்ஸ்ட்ராக்ட் என்டிட்டி. அப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ட் என்டிட்டி இஸ் imagined to be a person who is actually meditating to give a gift to the poet. இதை என்னன்னு சொல்லுவோம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல அல்லது poetic devicesல? Giving, yeah, it is called personification. உயிரற்ற ஒன்றுக்கு ஒரு உயிருள்ள ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை வந்து அட்ரிபியூட் பண்றது, அதை நம்ம பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். அப்ப this year is personified into somebody who is going to give a gift to Judith Wright. இப்ப ஜூடித் ரைட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரிசீவரிங் எண்டில் இருந்துகிட்டு ஒருவேளை எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்க வந்தாங்கன்னா நான் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா கேட்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ நவ் வாட் இஸ் அ கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the gift is the attitude of my great grandmother. great great grandmother
அவங்களுடைய ஆட்டிடியூடு தான் gift. அப்ப this attitude is actually a metaphor. It's a implied simile. எனக்கு ஒரு gift கொடுப்பாங்க, gift எதை போன்ற gift அப்படின்னு போன்றன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அது சிமிலியா இருக்கும். Okay? A gift like the attitude of my great great grandmother அப்படின்னு சொல்லினா அது சிமிலி. இங்க அப்படி சொல்லல, லைக்குங்கிற வேர்டு இல்ல, ஆஸ்ங்கிற வேர்டு இல்ல. அதனால attitude is a gift. So என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்தி இருக்காங்க? மெட்டபர். மெட்டஃபர். வெரி குட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா இஃப் த இயர் இஸ் மெடிடேட்டிங், அங்க டி டி சவுண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த வேர்டுலயும் பாருங்க சூட்டபிள், அதுலயும் ட சவுண்ட் இருக்கு, கிஃப்ட்லயும் ட சவுண்ட் இருக்கு, which is a heavy sound. This heavy sound is a consonant sound. Alliteration. அப்ப automatically it becomes alliteration. Okay, அந்த alliterationல ஒரு டைப், it is called consonants. alliteration சொன்னாலும் கரெக்ட் தான், கான்சனன்ட் சொன்னாலும் ரைட் தான். ஏன் அப்படின்னா alliterationங்கிறது அம்பர்லா டேர்ம், அதுக்குள்ளார இருக்க ஒரு டேர்ம் தான் கான்சனன்ட்ஸ். இப்போ the first 4 லைன்ஸ்ல என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியரா இருக்கா? எஸ் சார். அப்ப பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு திருப்பியும் ஒரு தடவை வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அப்பதான் நான் அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். If the ear is meditating a suitable gift, I should like it to be the attitude of. attitude அங்க முடியுது, பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆஃப்ங்கிறது attitudeோட போய் சேரணும், ஒரே லைன்ல வர வேண்டியது. I should like it to be the attitude of my great grandmother, the legendary devotee of arts, who having 8 children and little opportunity for painting pictures, sat one day on a high rock beside a river in Switzerland. அங்கேயும் ஒரு full stop வைக்கல. அப்ப first lineல இருந்து கடைசி லைன்ல வரைக்கும் it is one connected flow of thought. இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா it is called enjambment. enjambment. enjambmentனா lines that run on smoothly, building a flowing narrative like a family story, and this is being told casually. இதுதான் enjambment சொல்றோம். The last word of the line and the first word of the next line, they get connected. இப்போ நம்ம ஸ்டோரி அழகா சொல்றாங்க. என்னுடைய கிரேட் கிரேட் கிராண்ட்மதர் ஒரு பெரிய லெஜெண்ட், வரலாற்றுல அதிகமா நிறைய பேர் ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹீரோயிக் சோல். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா she was a devotee of arts. ஆர்ட்ஸை ரொம்ப அதிகமா விரும்பினவங்க. அவங்க அவங்க ஆர்ட்ஸ் அதிகமா விரும்பினதுனால ஆர்ட்ஸ் அவங்க பயன்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அங்கேயும் ஒரு கான்ட்ராஸ்ட் சொல்றாங்க. who having 8 children, 8 பிள்ளைங்க. அந்த ஆம்பளை வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு 8 பிள்ளைகளை கொடுத்துட்டு அவன் ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த அம்மா அந்த 8 பிள்ளைகளை கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சதுனால she was not able to devote her time to arts properly. அங்க கீழே இருக்கு பாருங்க, அடுத்த லைன் வாங்க. who having 8 children and little opportunity for painting pictures. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டது பிக்சர்ஸ் பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு டைம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஒரு அழகான கிராமர் ஐட்டம் பயன்படுத்தியிருக்காங்க. லிட்டில். லிட்டில் பத்தி நமக்கு தெரியும்ல, லிட்டில்னா முன்னாடி போட்டீங்கன்னா கொஞ்சம்னு அர்த்தம், போடலைன்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம். லிட்டில், லிட்டில், த லிட்டில்னு நமக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வரும். அட்ஜெக்டிவ்ல ஒரு லெசன் இருக்கு. few, a few, the few. ஃபியூன்னு மட்டும் போட்டீங்க, அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் ஏ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மீனிங் அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். லிட்டில் அப்படின்னா நோ, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை? படம் வரைவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கல? பிள்ளைக்குட்டியை பார்க்கறதுக்கு தானே நேரம் சரியா இருந்துச்சு, சோறு சமைச்சு வைக்கிறதுக்கு தானே நேரம் சரியா இருந்துச்சு, துணி துவைச்சு போடுறதுக்கு தானே நேரம் சரியா இருந்துச்சு, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தானே நேரம் சரியா இருந்துச்சு. அப்ப அவங்க ஒரு ஆர்டிஸ்டா ஆக வாய்ப்பே இல்லாம இருந்தது. ஆனா அந்த வாய்ப்புக்காக அவங்க ஏங்கி தவித்தார்கள். Is the information clear? Yes, sir.
How many children did the great great grandmother of Judith Wright had? 8. 8 children. அவங்களுக்கு 8 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா படம் வரைகிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. ஒரு நாள் டெய்லியும் அவங்களால போய் மலை உச்சியில ஒரு இடத்துல அழகா உட்காந்து கீழே என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, sat one day on a high rock. அதை நான் போடல இங்க, ஏன்னா அது ரொம்ப காமனான ஒரு டிவைஸ். இருந்தாலும் நான் இங்க அந்த டிவைஸையும் போட்டுறேன். sat one day she sat அப்படின்னு எழுதுனா அது ப்ரோஸ். இதுவே அந்த வேர்ட் ஆர்டரை மாத்தினீங்கன்னா இட் இஸ் கால்ட் த டெக்னிக் ஆஃப் இன்வர்ஷன். என்ன டெக்னிக் டீச்சர்ஸ்? இன்வர்ஷன்னா வேர்ட் ஆர்டரை மாத்தி போட்டாதான் போயட்ரியே வரும். ஒன் டே ஷி சாட் ஆன் ஹை ராக்னு போட்டா அது ப்ரோஸ். ஒரு நாள் அவள் மலை உச்சியின் மீது அமர்ந்தாள். மலை உச்சியின் மீது ஒரு நாள் அவள் அமர்ந்தாள் அவள் அப்படின்னு போட்டீங்கன்னா அது கவிதையா மாறிடும். வேர்ட் ஆர்டரை மாத்தி போடணும். இது ரொம்ப காமன். அதனால எல்லா போயிட்ரிலையும் இந்த இன்வர்ஷன் இருக்கும். அப்ப சாட் ஒன் டே ஆன் அ ஹை ராக் beside a river in Switzerland. இந்த கிரேட் கிராண்ட்மதர் எங்க வாழ்ந்தாங்க? Where did the great great grandmother live? Where did she live? Switzerland. She lived in Switzerland and she was seated in a high rock. அப்படின்னா ஒரு நல்ல raised-ஆன ஒரு மவுண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. மேல ஒரு சின்ன ஒரு உயர்ந்த பாறையில உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து அவங்க உட்கார்ந்துருக்க பாறை வந்து ஒரு ஆத்தின் பக்கத்துல இருக்கு. உட்கார்ந்து தூரத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சார் பார்த்தாங்க? அதை தான் நம்ம அடுத்த ஸ்டான்ஸா வரப்போகுது. ஓகேவா டீச்சர்ஸ்? என்ன பார்த்தாங்க அப்படிங்கும் போது, and from a difficult distance viewed, ரொம்ப தூரத்துல ஈஸியா அவங்களால பார்க்க முடியாத ஒரு தொலைவுல ஒரு நிகழ்வை அவர்கள் பார்த்தார்கள். என்ன நடந்துகிட்டு இருந்தது? டிஃபிகல்ட் டிஸ்டன்ஸ் வியூட். டிஃபிகல்ட் டிஸ்டன்ஸ், அதுல ரெண்டையும் பாருங்க. இனிஷியலா என்ன சவுண்ட் இருக்கு? ட சவுண்ட் இருக்கு. என்ன சவுண்ட் இருக்கு? Consonant. யா, கான்சனன்ட் சவுண்ட். இதுதான் அந்த கான்சனன்ட் சவுண்ட். ட, வாய்ஸ்டு கான்சனன்ட் ட அப்படின்னு சொல்லுவாங்க. ட அண்ட் ட. இந்த வாய் இந்த இந்த குரல் வலை இருக்கு இல்லையா, அங்க வைப்ரேஷன் வரும். ஓக்கல் கார்ட்ல வைப்ரேஷன். ட அப்படின்னு சொல்லும்போது டேப் வைப்ரேஷன் வராது. இது வாய்ஸ். ட, டேர், டேம், டிஸ்டன்ஸ். ட அப்படின்னு அழுத்துற மாதிரி இருக்கும். அந்த ஏர் வந்து உள்ள ஸ்டாப் ஆகி பர்ஸ்ட் ஆகும். ஒரு டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டா இப்படி வேகமா வருமோ அந்த மாதிரி வரும். அப்ப டிஃபிகல்ட் டிஸ்டன்ஸ் வியூட். அங்கேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு. பக்கத்துல எதையும் போய் பார்க்க முடியாது, தூரத்துல இருந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு காட்சியை பார்த்தாங்க. என்ன காட்சியை பார்த்தாங்க அப்படிங்கும்போது, ஹர் செகண்ட் சன் வந்து அந்த தண்ணியில என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒரு ஐஸ் கட்டி மேல சறுக்கிக்கிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருந்தாரு. He was balancing on a small ice floe, FLOE. ice floe அப்படின்னா a piece of ice. What is this ice floe? நான் இங்க கொடுத்திருக்கேன். Ice floe refers to a large, flat, free-floating piece of sea ice that drifts on the ocean surface, typically formed from broken up frozen sea water. அப்படியே ஐஸ் கட்டியா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஐஸ் வந்து கட்டியெல்லாம் உடைஞ்சு அது ஆத்துல அப்படி நீந்திக்கிட்டு இருக்கு. அப்ப அது மேல அவர் என்ன பண்றாரு? அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே நீந்தி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறார். போய்கிட்டே இருக்கும்போது எல்லாமே நல்லா போகுது. இந்த அம்மா தூரத்துல உட்காந்து, பரவாயில்ல நம்ம பையன் அழகா போறானே, நீந்தி போறானே, லாபகமா இங்கிட்டு அங்கிட்டு வளைஞ்சு கிளைஞ்சு போறானே அப்படின்னு பார்த்தா, unexpectedly there was a disaster which happened. என்ன டிசாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் போன அந்த ஐஸ் ஃப்ளோ இருக்கு இல்லையா, இட் ஸ்ட்ரக் ராக் பாட்டம் 8 feet below. கீழே வந்து ஒரு பாறை இருந்தது. அந்த பாறை மீது மோதி அவன் தண்ணீரில் மூழ்கும் ஒரு சூழல் ஏற்பட்டது. இது ஒரு ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இப்ப தூரத்துல இருந்து அப்படிங்கும்போது இதுவே வந்து அந்த இடத்துல ஒரு டிவைஸ் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கால்டு an objective viewer. அப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப இன்வால்வ்டா இல்லாம கொஞ்சம் டிட்டாச்சா இருந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றது.
இமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாம இந்த இமோஷன்ஸ் இருக்கும், அந்த இமோஷன்ஸை தூக்கி வச்சுட்டு அப்படி கையை கட்டிட்டு பாக்குறது. இந்த மாதிரி இந்த அம்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல தன்னுடைய மகன் வந்து அழகா நீந்தி போனா, திடீர்னு ஒரு 8 அடிக்கு கீழே இருந்த ஒரு பாலை மீது மோதி அவன் ஆக்சிடென்ட் ஆகுறத பாக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, that ice floe struck rock bottom 8 feet below is a beautiful example of hyperbole. ஹைப்பர்போல் என்ன சார், ஒன்லி 8 feet தானே அப்படின்னு சொன்னாலும் 8 அடி விழுந்துட்டான் அப்படின்னு நீங்க அழுத்தி சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, சாதாரண விழுகிறதுக்கும் 8 அடி, அதுவும் அந்த ஐஸ் கட்டி தண்ணிக்குள்ளார விழுவும் போது இட் கிரியேட்ஸ் a emotional intensity. அந்த காட்சியை அவங்க தூரத்துல இருந்து பார்க்கறாங்க. Are you there with me, teachers? Sir, It was this a is horrifying. 80 feet. Sir, Ma'am? 80. sir, this is 80 feet. Oh, 8 ன்னு சொல்லிட்டேனா? 80 feet, 80 feet. Okay. Okay, 80 feet. Okay, 80 feet, 80 அடி. 80 அடிங்கிறது ஒரு பெரிய டிஸ்டன்ஸா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ஹைப்பர்போலி தான். ஓகேவா? 80 அடி ஆழத்துல ஒரு சின்ன பையன் விழுகிறான் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய நிகழ்வு தான், அது ஹைப்பர்போலி தான். இப்ப இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொஸ்டின் வரும். என்ன சார், இந்த பையன் மட்டும் தான் நீந்தினானா, வேற யாரும் கூட நீந்தி போகலையா? அப்ப யாரும் அந்த பையனை வந்து ரெஸ்கியூ பண்ண முயற்சி பண்ணலையா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அந்த பையன் மட்டும் தான் நீந்தினானா, இல்ல வேற யாரும் அந்த ஐஸ் ஃப்ளோல பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணாங்களா? அப்ப கூட போயிருந்தா அந்த பையன் விழுகும்போது காப்பாற்ற முயற்சி பண்ணியிருப்பாங்களே, முயற்சி பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம அடுத்த பார்ட் ஆஃப் த போயமா பார்க்க போறோம். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் ஹியர் அண்ட் ஐ எம் கோயிங் டு ரீஸ்டார்ட்.